ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த நாளில் பைபிளில் வசன ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமானால், சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆண்டவராக இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தபோது அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர். அவரோட வசனத்தை தியானிப்போமாக. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்பொழுது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் அடைக்கலமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், துர்கமாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். ஆகவே அவருடைய வசனத்தை தியானிப்போமாக. இந்த அதிகாரம் 46ஆம் சங்கீதம் 7:11 இந்த 2 வசனத்திலும் என்ன போட்டிருக்குன்னா, இந்த வசனம் தான் 2 இடத்துல போட்டிருக்கு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தரிடத்தில் நாம் மன்றாட வேண்டும், அவர் சொல்வதை கேட்போமாக. அதே போல் இன்னொரு வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன். தேவன் உயர்ந்திருக்கிறார். நாம் அமைதியாக தாழ்மையோடு இருப்போமாக. கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வோமாக. அவரை ஏற்றுக்கொள்வோமாக. ஆமென், ஆமென்.